கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த மாநிலத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு தமிழக அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக 3.5% தனி இடஒதுக்கீடு வழங்கி அது நாளை முதல் அமுலுக்கு வரும் என்றும் அறிவித்திருக்கிறது. தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய அறிவிப்பு என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடஒதுக்கீட்டுக்காக இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடஒதுக்கீடு நமக்கு எப்படி கிடைத்தது? தமிழகத்திலே 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இது நேற்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டதாக நினைத்துவிடக் கூடாது. இந்த கோரிக்கையை இந்த அளவுக்காவது நாம் வென்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொடர்ச்சியான தளர்ந்து போகாத அடுக்கடுக்கான போராட்டங்கள் தான் இதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1995க்கு முன்னால் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பேச்சுக்கள் நடந்திருக்கின்றனவே தவிர வீரியமான எந்த ஒரு போராட்டங்களும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு, அரசியல் கட்சிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் நடைபெற்றது இல்லை. 1995க்கு பிறகுதான் முஸ்லிம்களுடைய அவல நிலையை முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அவர்களை அணிதிரட்டி நாம் இடஒதுக்கீட்டுக்காக போராடினால்தான் நாளைய சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு விளக்கி விழிப்புணர்வு ஊட்டி போராட்டங்களிலே இறங்கினோம். அந்த போராட்டங்கள் சிறிய அளவிலே நடந்து கொண்டு வந்த போராட்டங்கள் பிறகு மாநிலம் தழுவிய அளவிலே பல போராட்டங்களாக வளர்ச்சி பெற்றன. சென்னையிலே நடத்திய வாழ் உரிமை மாநாடு, தஞ்சையிலே நடத்திய மாநாடு, இவையெல்லாம் முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு விஷயத்திலே உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அரசியல்வாதிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. ஆனால் இப்படி இடஒதுக்கீட்டிற்காக மக்களை திரட்டி ஒரு பெரும் கூட்டத்தை காட்டிய பிறகு இது நமக்கு வந்த கூட்டம், இந்த கூட்டத்தை வைத்து நம்முடைய அரசியல் ஆதாயங்களை அடைந்து கொள்ளலாம், இதன் மூலமாக நம்முடைய அரசியல் தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம், அந்த தொடர்புகள் மூலமாக நம்மை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்த சிலர் அந்த தஞ்சை பேரணியோடு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தினுடைய வீரியத்தை முற்றிலுமாக இழந்தார்கள். இடஒதுக்கீட்டை விட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒதுக்கீடுகளிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை நீர்த்து போகாமல் இருக்க வேண்டுமானால் வீதியில இறங்கி போராடுவதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது, சோர்வே அடையக்கூடாது, அடுத்தடுத்து விடாப்பிடியாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த அரசியல் ஆசைக்காக மயங்கியவர்களை விட்டு விலகி கும்பகோணத்திலே தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டி பெருமாண்டமான பேரணியை நடத்தி காட்டினோம். ஆட்சியில இருப்பவர்களுக்கு முஸ்லிம்கள் இடஒதுக்கீட்டிலே சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில அந்த போராட்டம் உணர்த்தியது. அதோடு நிறுத்திவிடாமல் அதற்கடுத்து வந்த ஜனவரி 29 மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் எல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தினோம். அப்போதும் இடஒதுக்கீடு தருவதாக அறிவிப்புகள் தான் வந்து கொண்டே இருந்ததே தவிர இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. கடைசியாக
தமிழகம் கிடுகிடுக்கிற வகையில தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முஸ்லிம்கள் சிறை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்து இந்த இடஒதுக்கீட்டில் நாங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம், இதை வென்றெடுப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்வோமே தவிர கோரிக்கையிலிருந்து நாங்கள் வளைந்து விட மாட்டோம் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் வகையில இந்த போராட்டத்தை அறிவித்தோம். இது ஆட்சியாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காரணம், இந்த அளவுக்கு தமிழக வரலாற்றில் இவ்வளவு எண்ணிக்கையில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவை. மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகள், ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற போராட்டங்களில் எவ்வளவு கலந்து கொண்டார்கள் என்பதை யாராலும் உறுதி செய்ய இயலாது. அவங்கவுங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 1000 பேர் வந்தா பல்லாயிரக்கணக்கான பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிறை நிரப்பும் போராட்டத்தில் ரெக்கார்ட் ஆகிவிடும். எத்தனை வாகனம் வந்தது, ஒரு வாகனத்தில் எத்தனை பேர் ஏற்றப்பட்டார்கள், எத்தனை மண்டபங்களிலே தங்க வைக்கப்பட்டார்கள், மண்டபத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு என்றெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிடும். அதனால மக்களுடைய எந்த அளவு எழுச்சி இருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சிறை நிரப்பு ரெக்கார்ட் ஆக்கப்பட வேண்டும். நாம எவ்வளவு பேர் பங்கெடுத்தோம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்தோம். அந்த கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் அதிகபட்சமாக இது மாதிரி வாகனங்களில் ஏற்று சிறைக்கு செல்லப்பட்டது வெறும் 25,000 தாண்டியது கிடையாது. இதுவரைக்கும் பெரிய பெரிய கட்சிகள் நடத்திய போராட்டங்களில் கூட அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் 1,00,000க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டது தமிழக வரலாற்றில். அதுதான் முதல் தடவை. பெரிய பெரிய சமுதாயங்களுக்கு முடியாத, பெரிய பெரிய கட்சிகளுக்கு முடியாததை, அதுவும் பெண்களும் அதை சரிக்கு சரியாக பெண்களும் கைதாகின ஒரு வரலாறும் முதலாக தமிழகத்திலே படைக்கப்படுகிறது. இதுதான் ஆட்சியாளர்களுடைய கண்களை திறக்கிறது, கடைசியாக திறக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம பின்வாங்க முடியாது, கொடுத்துதான் தீர வேண்டும். இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே, அதோடு நம்ம நிறுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு பிறகும் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை என்ற நிலையில வரும் சட்டமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தையும் முன்கூட்டி அறிவித்து விட்டோம். சட்டசபையை நாங்கள் முற்றுகையிடுவோம், சட்டசபை கூட்டம் நடக்கிறதுக்குள்ள எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று குறுகிய காலத்தை ஒரு கெடுவாக வைத்து சட்டசபையில கூட இருக்கிறது. கூட இருக்கிற சட்டசபைக்கு முன்னாடி முற்றுகை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதற்காக சட்டசபை முற்றுகை போராட்டம் என்று நம்ம அறிவித்திருக்கிற நிலையில் அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அப்ப இதில் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், போராட்டங்கள்ல இன்னைக்கு நடத்தணும் நாளை கிடைக்கும் நினைக்க கூடாது. ஒரு லட்சியத்தை வென்றெடுப்பதாக இருந்தால் நம்ம உழைப்பு வீணாகி விட்டது, அப்படி விரக்தி அடைந்தார்கள். கும்பகோணத்திற்கு வந்த மக்கள், இவ்வளவு மக்கள் வந்தோமே இன்னும் கிடைக்கலையே, மறு ஜனவரியில மாவட்டம் பூரா நடத்தினோமே இன்னும் கிடைக்கலையே, அதுக்கப்புறம் சிறை நிரப்பிட்டு வந்தோமே அதுக்கு கூட ஒன்னும் கிடைக்கலையே என்றெல்லாம் ஒரு விரக்தி நிலைக்கு சென்றார்கள். விரக்தி அடையக்கூடாது. தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். அடிக்கு மேல அடி கொடுத்தா அம்மி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துதான் ஆகணும். அப்ப அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்ற ஒரு பாடம் இன்னைக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப சொன்ன பிறகு நம்முடைய அந்த கால் கெடுக்க நடந்தது, வெயிலை சகித்துக் கொண்டது, பலவிதமான தியாகங்களை செய்தது, சிறைக்கு அஞ்சாமல் களம் புகுந்தது, எதுவுமே வீண் போய்விடவில்லை. நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் நிச்சயமாக கிடைத்து தீரும் என்பதை இன்றைக்கு அடுக்கடுக்கான போராட்டத்தின் மூலமாக நம்ம அடைந்திருக்கிறோம். ஆனால் இதை தாமதப்படுத்துவதற்கான வேலைகளிலே பல பேர் இறங்கினார்கள். இடஒதுக்கீடு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், அதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம், ஏன் இடஒதுக்கீடு என்று கிடைத்து விட்டால் கிடைத்ததற்காக முஸ்லிம்கள் அந்த தந்தவர்களை ஆதரிக்க வேண்டும், அந்த முடிவை எடுத்துவிடக் கூடாது. இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தால் தான் எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அதை பேரமாக ஆக்கலாம், எங்களுக்கு வாரியம் தருவீங்களா, அடுத்த தேர்தலில் நிக்க போறோம் சீட்டு தருவீங்களான்னு எப்ப கேட்க முடியும்? இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா அதை பேரமாக்கலாம். இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் இவங்க ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சமுதாயம் ஆதரிச்சிடும். இடஒதுக்கீடு மாத்திரம் ஒரு அரசு தந்து விட்டால், ஒரு கட்சி தந்து விட்டால், நாமளே ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னாலும் சமுதாயம் கேட்க மாட்டாங்க. என்னப்பா இடஒதுக்கீடு இவ்வளவு பெரிய விஷயத்தை தந்திருக்கிறார்கள்,
அப்படின்னு சொல்லி மக்கள் ஆதரித்து விடுவார்கள், நம்ம சீன விட்டாகிறோம் என்பதற்காக வேண்டி இடஒதுக்கீடு எப்படியும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான வேலைகளை ஒரு பக்கம் சில பேர் செய்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு வேலை என்ன, டெல்லியில ஒரு பேரணி நடத்தினார்கள். அதுல போய் மனு கொடுக்கிறார்கள் பிரதமரிடத்தில். அந்த மனுவுல என்ன இருக்கிறது, அதாவது இடஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டும் அதுல கொடுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், மாநில அரசாங்கத்துக்கு தர முடியாதுன்னு அர்த்தம். அதிகாரம் இல்லாட்டி தான் அதிகாரம் கொடுக்க சொல்லி சட்டத்தை கேட்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், மாநில அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தை திருத்துற அதிகாரத்தை நீங்க கொடுங்க, முடியாம இருக்குது, சட்டத்தில் இடமே இல்ல என்ன சொன்னாங்க, கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா, கொடுத்துறாதீங்க, நாங்க மேல கொண்டு போய் அங்க தள்ளி விட்டுறோம், மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி அப்படி டிராக்க மாத்திரோம்னு சொல்லி அவர்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தார்கள். கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு, தேர்தல் அறிக்கையில சொன்னவர்களுக்கு கண்டிப்பா தந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரக்கூடியவர்களுக்கு இதுல மட்டும் கவனம் வரவே மாட்டேங்குது. என்ன காரணம், இங்க இருந்து கொண்டே கொடுக்காதீங்கன்னு ஒரு கூட்டம், கொடுக்காட்டி தான் அவங்க ஆதாயம் அடைய முடியும். இடஒதுக்கீடு கொடுத்தா ஆதாயம் அடைய முடியாது என்பதற்காக அங்க போய் என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரமே இல்லாம இருக்குது, இடஒதுக்கீடு பாவம் கொடுக்க முடியல, ஆசையா இருக்கிறாரு, நீங்க சட்டத்தை திருத்திருங்க, மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து சட்டத்தை திருத்தணுமா, திருத்தாமலே இப்ப கையெழுத்து போட்டிருக்காரு. இப்ப சட்டம் திருத்தாமலேயே மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் காட்டி இருக்குது. அப்ப இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்படி காய நகர்த்தினார்கள் விளங்குதா. அப்ப இங்க போராடுவதற்கு பதிலாக இங்கே உள்ள மக்களை சொல்லி, இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு வாங்கி தருவோம் என்று களம் கண்டவர்கள், நீங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி எனக்கு அதிகாரமே இல்லை என்று அவர் சொல்வதற்கு, தருவதாக நினைத்தவரும் தராமல் இருப்பதற்குரிய வழியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க, தேர்தல் நேரத்தில் ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு இடஒதுக்கீட்டுக்காக கமிஷன் போட்டார்கள். கமிஷன் போட்டதை நம்ம வரவேற்றோம். கும்பகோணம் பேரணிக்கு பிறகு எல்லாம் உண்மையாகிறது. நாம் என்னவெல்லாம் மக்களுக்கு சொன்னோமோ அதுதான் உண்மை என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் நிரூபணமாக. நாம என்ன சொன்னோம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம். அங்கிருந்து கொடுக்க தேவையில்லை, மாநில அரசாங்கம் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இடஒதுக்கீட்டை தர முடியும் என்று நாம சொன்னோம். முடியாது என்று மற்றவர்கள் சொன்னார்கள். நாம எதை முடியும் என்று சொன்னோமோ அது நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது என்ன சொன்னோம், இடஒதுக்கீடு கொடுக்கிறதா இருந்தால் உடனே கொடுத்து விட இயலாது, அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும். ஆணையம் அந்த முஸ்லிம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய நிலைமைகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து இவங்களுக்கு கொடுக்கலாம், நாங்க விசாரிச்சு பார்த்தோம், நாங்க புள்ளி விவரத்தெல்லாம் திரட்டணும், கொடுக்க வேண்டிய நிலையில தான் அந்த சமுதாயம் இருக்குது என்றெல்லாம் பட்டியலை கொண்டு வந்து அரசாங்கத்தில் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதை வைத்துக் கொண்டுதான் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிடுறது, நீதிமன்றம் தலையிடும். அப்ப ஒரு இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்தை கொடுப்பதாக இருந்தால் இடஒதுக்கீடு கொடுக்க தேவை இருக்குதா என்பதை ஆய்வு செஞ்சான்னு கேட்பான். நீ எப்படி திடீர்னு கொடுத்த, அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா? நீ அரசாங்கத்திற்கு ஆய்வு பண்ண வேணாமா? நிஜமா பின்தங்கி இருக்கிறார்களா, நிஜமா கொடுக்கிற நிலையில் இருக்கிறார்களா, நிஜமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள நீ என்ன செஞ்ச என்று நீதிமன்றம் கேட்கும், சட்டம் கேட்கும். அப்ப அதுக்காக என்ன செய்யணும், கமிஷன் போட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஒரு கமிஷனையும் போட்டார்கள். அப்ப என்ன சொன்னார்கள், இது வேஸ்ட் பேப்பர், இது குப்பை கூடைக்கு போகக்கூடிய டஸ்ட்பின் பேப்பர், இது குப்பை கூடைக்கு போக வேண்டிய பேப்பர், இந்த ஆணையமே தேவையில்லை. நாளைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நேரடியாக கையெழுத்து போட இருக்கிறார். கமிஷன் அமைக்காமலேயே, ஆணையம் இல்லாமலேயே ஒரு அரசாங்கம் போட முடியும் முதல் சொன்னாங்க. அதுக்கு மாத்தமா தான் டெல்லியில் போய் பேசினாங்க. முதல் சொன்னார்கள் ஆணையம் இல்லாமலேயே என்ன செய்ய முடியும், அரசாங்கம் கொடுக்க இயலும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போய் பேசினார்கள். மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள், பிரசுரங்கள் போட்டார்கள், எழுதினார்கள். பல வகையில் மக்கள்கிட்ட என்ன கருத்து வச்சாங்க, இடஒதுக்கீடு கொடுக்கிறதா இருந்தா சும்மா இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு அரசாங்கம், அதுக்கு போய்கிட்டு கமிஷன் எல்லாம் தேவை கிடையாது, இது வெத்து வேட்டு பொய் பிராடு பித்தலாட்டம் என்று சொன்னார்கள். ஆட்சி மாறியது.
ஆட்சி மாறிய பிறகு முதல் கையெழுத்தாக அது ஆகவில்லை, இரண்டாவது கையெழுத்தாகவும் ஆகவில்லை, 100வது 200வது கையெழுத்தாகவும் ஆகவில்லை, அது கிடப்பிலே கிடக்கிறது. அப்ப நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு என்ன செய்யறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கமிஷனை போடுது. என்ன கமிஷனை போடுது? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே எல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு கமிஷனை போட்டு நாங்க விசாரிச்சு தான் கொடுப்போம். அதுக்காக வேண்டி கமிஷனை ஏற்கனவே இந்த கமிஷன் நாங்க கலைச்சு விட்டோம், வேற ஆட்சியில உள்ள கமிஷனை கலைக்கல, ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணா சொல்லித்தான் ராஜினாமா பண்ணுவாங்க. ஒரு ஆட்சி மாறும்போது சில பொறுப்புல உள்ளவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க, அதுக்கு அர்த்தம் கலைக்கிறது தான். அப்ப ராஜினாமா பண்ணிய பிறகு இவங்க வேற ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனுக்கு 2 ஆண்டு கெடு விதித்து அதை 2 ஆண்டுல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கமிஷன் அமைக்கிறார்கள். அப்பதான் வருது, ஆஹா இவன் கமிஷன் போடணும்னு சொன்னாங்க, இவரும் கமிஷன் தானே போடுறாரு, முதல்ல நேரடியா கையெழுத்து போடலையே, இவங்க சொன்னதானே சரியா இருக்குது, அவங்க அரசியலுக்காக சொல்லி இருக்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சியில உண்மைக்கு மாற்றமா சொல்லி இருக்கிறாங்க, கமிஷன் போடாமலே கொடுக்கலாம்னு இவர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஆய்வு செய்வதற்கு கமிஷன் போடுறாருன்னு சொன்னா இதுதான் சரிங்கிறது வருது. நீண்ட காலத்துக்கு பிறகு அது கமிஷன் ஏன் போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், கமிஷன் போடாமல் கொடுக்க முடியாது அல்லவா, அதுக்காகத்தான் எழுதுறாங்க பச்சையா. கமிஷன் எதற்கு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கமிஷன் போடாமல் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அல்லவா, அதற்காகத்தான் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப 2 வருஷமா கமிஷன் வேஸ்ட், டஸ்ட்பின் பேப்பர் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப கமிஷனை போட்டார்கள். அப்ப கமிஷன் பிரகாரம், அந்த போட்ட கமிஷன் பிரகாரம் இன்னமும் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணி இருக்க கூடாது. ஏன் 2 வருஷம் ஆகல, இன்னும் கூட 2 வருஷம் ஆகல. 2 வருஷத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அந்த கமிஷன் மிக விரைவில் 8 மாசத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு யார் முயற்சி செய்தார்? அதற்காகவும் களம் இறங்கினோம். அவங்க 1 வருஷம் போட்டாங்க, நீங்க 2 வருஷம் கமிஷன் போடுவீங்களா? அவங்க கமிஷன்ல ஒரு முஸ்லீம் நீதிபதி இருந்தார், நீங்க போட்ட கமிஷன்ல முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற கமிஷன்ல முஸ்லீமுக்கு இடம் இல்லையா என்றெல்லாம் களத்தில் இறங்கி இந்த காலக்கெடுவை குறைக்காவிட்டால் 2 வருஷம் ஓவர். ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரு மக்களுடைய பின்தங்கிய நிலைமை அறிவதற்கு இது ரொம்ப அதிகபட்சமான காலகட்டம். இதுக்கு 6 மாசமே போதுமானது. இப்ப நீங்க 2 வருஷம்னு போட்டிருக்கிறீங்க, 1 வருஷமே அதிகம் என்று நாங்கள் மனக்குறையோடு அதை ஏற்றுக்கொண்டிருந்தோம். நீங்க இன்னும் 1 வருஷம் அதிகப்படுத்துறீங்க என்று சொல்லி இதே சென்னையில தமிழகத்தின் பல இடங்கள்ல இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிய பிறகுதான் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது, அறிக்கை தாக்கல் பண்ண டைம் எடுத்துக் கொள்ளலாம். அவரு அதுக்கு முந்தைய கொடுக்கிறார். ஆஹா 2 வருஷம் போட்டுவிட்டோம், 2 வருஷத்துல கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது தானே, 2 வருஷத்துக்கு உள்ள கொடுக்கலான்னு அர்த்தம். மாத்தினா நல்லா இருக்காது, நீ சீக்கிரம் கொடுத்துரு. மாற்ற முடியாது, 2 வருஷங்கிறது மாற்ற முடியாது. கமிஷனுக்கு என்ன ஆர்டரு, நீ சீக்கிரமே கொடுத்துரு. அவரும் மின்னலா செயல்பட்டு என்ன பண்றாரு, 8 மாசத்துல அறிக்கையை தாக்கல் பண்ணி விடுகிறார். அப்ப 8 மாசத்துல இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வைத்ததற்காக வேண்டி யார் வீதியில இறங்கினார், யார் களத்தில் இறங்கினார், யார் அதை பிரச்சனையாக ஆக்கினார், யார் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார் என்று சொன்னால் நம்ம சகோதரர்கள் தான் அதையும் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய அருளால். அதனால அந்த காலகட்டம் 2 வருஷம் இருந்தா கூட சீக்கிரமாகவே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று பரிந்துரை. சரி, அந்த பரிந்துரை செய்த பிறகு தந்திரமா இல்லையா, பரிந்துரையை வாங்கி வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள், கொடுத்துடலாம் தான், கமிஷன் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டதுதான். ஆனா சட்ட நிபுணர்களை கலந்து பேசும் பொழுது அது சாத்தியம் இல்லைங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் 69% இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா என்ற வழக்கு டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப அதுல எதையாவது செஞ்சோம்னு சொன்னா அந்த கோர்ட்ல உள்ள வழக்கை பாதிக்கும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குமே, ஆனால் அதில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. இந்த இடம் யாருக்கு சொந்தம் ஒரு வழக்கு இருந்தால் இதுல ஒரு தூணை கூட நீக்க முடியாது. அப்ப அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ, என்ன ஒரு நிலைமை இருக்கிறதோ அதுவே தொடரணுங்கிறது சட்ட முறை. அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க 69 கூடுமா கூடாதான்னு வழக்கு இருக்கிற காரணத்தினால் அதை என்ன செய்ய முடியாது, நாங்க ஒன்னும் செய்ய முடியாது, அது முடியட்டும். எப்ப முடியும், இன்னும் 50 வருஷம் கூட ஆகலாம். நம்ம பேரம் பேத்தியல் காலத்தில் அந்த வழக்கு முடிஞ்சாலும் முடியும். அப்ப இதுக்கு தரமாட்டேன்னு அர்த்தம். இதுக்கு பொருள் தருவேன் என்ற கமிஷனையும் போடுறீங்க, அறிக்கையும் வாங்குறீங்க, கடைசியில் வந்துகிட்டு நீதிமன்ற தலையில பழிய போட்டு இல்லைன்னு சொல்ல பாக்குறீங்களான்னு சொல்லி அதையும் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இது தவறு. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குக்கும்
நாங்க கேட்கிற இடஒதுக்கீடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் கேட்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்கினால் எந்த நீதிமன்றமும் அது தலையிட முடியாது. 69% வழக்கு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று கேள்வி கேட்க இயலாது. 69 நாங்கள் அதிகப்படுத்தி கேட்கவில்லை, 69 கூட்டாக கொடுத்திருக்கிறதை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறோம். இதுல எந்த ஒரு மாறுதலும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நாம அதை விளக்கி இந்த வெள்ளி மேடை வழியாக விளக்கினோம், பெரும் கூட்டம் போட்டு விளக்கினோம். முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தமாக திகழ்கிற இந்த 69% இடஒதுக்கீடு என்பதற்கும் நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றம் ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை முன்னோட்டமாக சொல்லி இருக்கிறது. நம்ம வாழ்கிற நம்ம இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம். மாநிலம் முழுவதும் பல பெரிய ஊர்களிலே இது மாதிரியான விளக்க கூட்டங்களை போட்டு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். சுப்ரீம் கோர்ட் கருணாநிதிக்கு நான் வழிகாட்டுகிறேன், கருணாநிதிக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கு வீரமணி சொன்ன யோசனையை போல நல்ல நண்பனாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். இப்பவும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளாமல் தர முடியும். எப்படி தரணும்? சுப்ரீம் கோர்ட் 69 உறுதிப்படுத்தினால் முஸ்லிம்களுக்கு நாங்கள் 15% தருவோம். சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொன்ன பிறகு அரசு தரப்பிலிருந்து அந்த இதே மண்ணடியில நடத்தப்பட்ட அந்த உரையை அவர்கள் உடனடியாக நம்மிடத்தில் வாங்கி சென்று இது ஆட்சியாளர்கள் அதை பார்க்க விரும்புகிறார்கள், சட்டத்தில் இடம் இருக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செய்வதற்காக மறுநாளே அதை அதிகாரிகள் வாங்கி சென்றார்கள். ஆக 69ங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாமல் தெரியுது, நமக்கு தப்பாவுல மிஸ்கைடு பண்றாங்க என்று சொல்லி அப்போ அரசாங்கத்துக்கு கொடுக்கிற எண்ணமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சிறை நிரப்பு போராட்டம் நடந்து முடிந்த பிறகுதான் கொடுக்கணும், ஆனா சட்ட சிக்கல் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்களே, அது என்ன செய்யலாம் என்று பல இடங்கள்லையும் அவங்க தரப்புல விசாரிக்கிறாங்க. கொடுக்கணும்ன்ற எண்ணம் கொடுக்கிறாங்க, சட்டத்தில் உட்பட்டு கொடுக்கணும். 69 அது இது முஸ்லீம் கொடுத்தா மத அடிப்படையில் கொடுக்க கூடாது கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு என்ன பண்றது என்றெல்லாம் பல பகுதிகளில் அவங்க ஆய்வு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம முதல்வர் அவர்களுடைய புதல்வி நம்மிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்களா, எப்படி கொடுக்கணுங்கிறீங்க, சட்டத்தில் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது, உங்க தரப்புல அதை விளக்குங்க என்று சொன்ன பிறகு நம்முடைய மாநில செயலாளர் முனீர் அவர்கள் நேரடியாக சந்தித்து இன்னென்ன வகையில் நீங்க கொடுக்கலாம், இப்படி கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த சட்ட சிக்கலும் கிடையாது என்பதை தெளிவாக அவரிடத்தில் 4 மணி நேரம் அவங்க சட்டத்தில் சிக்கல் இருக்குங்கிறதை எல்லாம் அவங்களா கேட்டது அல்ல. இது அவங்க கேட்கிறார்கள் சொன்னா அவங்க தந்தை சொல்லிதான் கேட்கிறார்கள். அதையெல்லாம் விளக்கி இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று நம்ம அதை சந்தித்து முழுமையாக சட்டத்தில் சிக்கல் என்பதை விளக்கின உடனே இப்படிதான் ஈஸியா கொடுத்துடலாமே, நீங்க கேட்கிற முறை கரெக்டா உள்ள இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தா ஒரு பிரச்சனை வராத, இது எங்களுக்கு எழுத்து மூலமா என் தகப்பனார் பேருக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கடிதமா தாங்க என்று கேட்கிறார்கள். உடனடியாக அதை நாங்க எழுத்து மூலமாக நம்ம விவரமா எழுதி இந்த சட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சா அந்த சட்டத்திலிருந்து சிக்கல் வராது, இதை இந்த மாதிரி செஞ்சா சட்டத்தில் சிக்கல் வராது என்று சொல்லி நாம டிராப்ட் போட்டு அவருடைய புதல்வி வழியாகவே முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அப்பவே அதை போடணும், பேப்பர்ல போடணும்லாம் சொன்னாங்க. நாம அதை மறுத்துட்டோம். ஏன்னா அரசியல்வாதிகள்கிட்ட வைக்கிற கோரிக்கை நம்ம ஒரு 100% நம்பிட முடியாது. வாங்கிட்டு போய் குப்பை கொடைக்கு போனாலும் போய்விடும். யார் அதை போய் பெருசா பப்ளிஷ் பண்ணி குடுத்தில என்னாச்சு நம்மளை கூட தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கொடுத்தது நடக்கும்போது சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பப்ளிஷ் காரியம் ஆகணும். நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணுமே தவிர இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பெரிய முதல் பக்க செய்தி ஆக்கணும்னு சொன்னா கடைசியில் அது ஆவாம போச்சுன்னு வைங்க. அரசியல்வாதி கேட்பாங்க, தருவதற்கு கேட்கிறாங்களா, சும்மா ஏமாத்த கேட்கிறாங்களா, ஆலம்பாக்க கேட்கிறாங்களா, ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக கேட்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும். அதனால நம்ம சொல்ல வேண்டியதை ஒழுங்கா நேரடியாக விளக்கி சொல்லிவிட்டோம். எழுத்து மூலமாகவும் முதல்வருக்கு நம்ம ஒரு டிராப்ட் போட்டு கொடுத்தோம். இந்த சட்டத்தையும் நம்ம போட்டு டிராப்டையும் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது அப்படி வந்திருக்கு. நாம அந்த 2ஐ வெளியிடுவோம். நம்முடைய பத்திரிகையில 2 வரும். நம்ம கொடுத்த கடிதம் என்ன, அவங்க சட்டத்தில் பயன்படுத்திக்கிற வாசகம் என்னன்னா, நம்ம எண்ணத்தில் இடம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் களைஞ்சி இப்படி போடுங்க டிராப்ட, எந்த சட்டத்திலும் இடைஞ்சல் வராது,
அப்படின்னு சொல்லி நாங்க என்ன கேட்கிறோம் என்பதை அவ்வளவு அற்புதமான முறையில் அவங்களுக்கு புரிய வைத்து இதை விளக்குன பிறகுதான் இது ஈஸியா இருக்கு, எப்படி செஞ்சுட்டு போயிடலாமே, முஸ்லீம் கொடுத்தா சிக்கலாகி போயிடும். அந்த சிக்கல்ல இருந்து தவிர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு வழிமுறையை, சட்டத்துக்கு உட்பட்ட வழிமுறையை நம்ம என்ன செஞ்சோம், அந்த கடிதத்தில் நம்முடைய டிராப்ட்ல எடுத்துக்காட்டிய அடிப்படையில் அது அப்படியே சட்டமாக வந்திருப்பதை வரக்கூடிய இஷ்யூல நீங்கள் என்ன செய்யலாம், நம்முடைய பத்திரிகையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி எல்லா விதமான அந்த ஊக்குவித்ததும் அதை கலைந்தெடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணியதும் அல்லாஹ்வுடைய அருளால் நம்மை பயன்படுத்திக் கொண்டான். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் நாங்கள் ஒரு டிசம்பர் போராட்டம் அறிவித்ததனால் அதனால பயந்து உடனே பணிந்து தந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க பாருங்க. இது டிசம்பர் காய்ச்சல் ஒரு காய்ச்சல் இருக்குது. டிசம்பர் காய்ச்சல் என்ன, போன டிசம்பர்ல என்ன சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் டிசம்பர் காய்ச்சல். இதே மாதிரி போன டிசம்பர்ல என்ன பண்ணாங்க, டிசம்பருக்குள்ளே கைதிகளை விடுவிக்காவிட்டால் தமிழ்நாடு கிடுகிடுக்கிற ஒரு போராட்டம் டிசம்பர்ல நடத்தும்னு சொன்னாங்க. அந்த டிசம்பர்ல கைதிகள் விடுவிக்கப்படவும் இல்லை, போராட்டம் நடத்தப்படவும் இல்லை. அப்ப அரசாங்க கணக்கில் என்னன்னா இது டிசம்பர் காய்ச்சல், இது கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சிருக்காங்க. டிசம்பர் மாங்க அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, சும்மா நடக்காத விஷயத்தை டிசம்பர்ல நடத்துவோம்னு அறிவிப்பாங்க. ஏற்கனவே டிசம்பர்ல அறிவிப்போம்னு சொல்லி நீங்க நடத்தி இருந்தா அந்த மாதிரி ஒரு டிசம்பர்னு எடுத்துக்கொள்வாங்க. டிசம்பர்னு போன டிசம்பர் சொன்னாங்களே, ஒண்ணும் பண்ணலையே. கைதிகள் அவங்களா தானே கோர்ட்ல தீர்ப்பளிச்சு தானே விடுதலை வர்றாங்க, எது ஜாமீன்ல அரசாங்கம் விட்டு வரலையே, நீதிமன்றத்தின் வழியாக போன மாசம் தானே வந்திருக்காங்க. டிசம்பர்ல வந்தாங்க, ஜனவரியும் போச்சு, பிப்ரவரியும் போச்சு, மார்ச்சும் போச்சு, ஏப்ரலும் போச்சு, மேயும் போச்சு, ஜூனும் போச்சு, ஜூலையும் போச்சு, ஆகஸ்ட்ல வர்றாங்க. அப்ப நீங்க டிசம்பருக்குள்ள வராட்டி நீங்க போராட்டம் பண்ண வேண்டீங்களா, என்ன போராட்டம், என்னாச்சு போராட்டம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அது அறிவிச்சாங்களா டிசம்பர்னு சொல்லி. அதுக்கு முந்தி நாங்க அறிவிச்சிருக்கோம் சட்டசபை முற்றுகை அதுக்கு முந்தி வருது. அப்ப சட்டசபை முற்றுகை போராட்டத்தை நம்ம அறிவித்திருக்கிறோம், நடத்தி காட்டி இருக்கிறோம். தொடர்ச்சியான ஒரு போராட்டம் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு கூட ஜனவரி 29 அடுத்த ஜனவரி மாவட்டம் முழுவதும் நடந்த ஜனவரி 29 ஜனார்த்தன் கமிஷனுடைய ஆயுள் காலத்தை குறைக்க சொல்லி அதுக்கு அதனுடைய போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம், 4வதாக சட்டசபை என்று இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம், 1.5 வருஷத்துல இவ்வளவு போராட்டங்கள் இங்க இடஒதுக்கீட்டுக்காக பண்ணி இருக்கிறோம். பலவிதமான பேப்பர் ஒர்க்குகள் எல்லாம் பண்ணி இருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது நமக்கு போதுமானதா என்றால் போதுமானது கிடையாது. நாம இருக்கிற கணக்கு பிரகாரம் நம்முடைய கடிதத்தில் கொடுத்ததுல ஒன்னே ஒண்ணு அவங்க மாத்தி இருக்கிறாங்க. நம்ம 10% நாங்க கொடுத்திருந்தோம், அதை 3 ஆக்கிவிட்டாங்க. மற்ற எல்லா வாசகம் அப்படி இருக்குது. என்னத்தை மாத்திருக்காங்க கேட்டா, நீங்க முஸ்லிம்களுக்கு 10 கொடுத்துருங்க, இதெல்லாம் கூட நான் குறிப்பிட்டோம். நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்கள் சொன்னா இந்த அறிக்கைக்கு முன்னாடி வரைக்கும் சிறுபான்மை இடஒதுக்கீடு தான் சொல்லிட்டு வந்தார்கள். அதை நாங்க தெளிவா சொன்னோம். சிறுபான்மை கொடுத்தால் நாங்க எதிர்ப்போம், பிரிச்சு தான் கொடுக்கணும். சிறுபான்மை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவங்க எடுத்து எங்களை தெருவில் விட்டுருவாங்க. வேற சமுதாயங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் முஸ்லீம் சொல்லித்தான் இடஒதுக்கீடு வேண்டுமே தவிர சிறுபான்மை வந்தால் ஒத்துக்கொள்ள மாட்டோம் சொல்லி அதையும் நாங்க தெளிவா குறிப்பிட்டிருந்தோம். அதெல்லாம் வந்திருக்கு. இப்ப ஏற்கனவே சிறுபான்மை பேசிட்டு வந்தவங்க இப்பதான் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரிச்சு தரக்கூடிய 3 முஸ்லீமுக்கு தான் வரும். சிறுபான்மை 7 கொடுத்தாங்கன்னு சொன்னா 6 மத்தவங்க எடுத்துட்டு 1 கூட உங்களுக்கு இல்லாம போயிடும். நடைமுறையில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம கிளீனா என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்தா நாங்க திருப்தி அடைவோம்னு சொன்னோம். அதுல நம்ம குறிப்பிட்ட இந்த 10 3 இருக்கு. அப்ப 10 எதிர்பார்த்த ஒரு சமுதாயத்துக்கு 3ங்கிறது ஒரு நிறைவு தருமா? யானை பசிக்கு சோளப்பொரி தான், ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு சோளப்பொரியாக கிடைச்சிச்சேன்னு ஒரு ஆறுதல் அடையலாமே தவிர அதுக்காக நன்றியும் தெரிவிக்கலாமே தவிர இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு ரொம்ப தைரியம் வேண்டும். இதை செய்ததற்காக வேண்டி நம்ம ரொம்ப சின்ன விஷயம் அவ்வளவு சின்ன எடுத்துக்கொள்ள கூடாது. இதுவே ஒரு பெரிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு தூக்கிவிட உதவும். இருந்தாலும் நம்ம சதவீதத்திற்கு போதாததா இருப்பதனால் அதிகப்படுத்துவதற்கான போராட்டத்தில் இனி இறங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் எந்த வாக்குறுதி நம்ம ஜமாத்து மீறாது, அது தனி விஷயம். போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி கல்வி வேலை வாய்ப்புக்கு தான் தரப்பட்டிருக்கிறது, அரசியல் அதிகாரத்துக்கு தரவில்லை. அரசியல் அதிகாரம் என்ன? 234 சட்டசபையில் எங்களுக்கு எத்தனை ரிசர்வ் தொகுதி வேண்டும்? 540 நாடாளுமன்ற தொகுதியில் முஸ்லிம் பாராளுமன்ற தொகுதி எத்தனை முஸ்லிம் ரிசர்வ் தொகுதிகள் வேண்டும்? பஞ்சாயத்துகள் இத்தனை பஞ்சாயத்துகள் இத்தனை பெர்சென்ட் 13% பஞ்சாயத்துகள் முஸ்லீமுக்கு தான் என்று என்ன செய்யணும், ஒதுக்கப்பட வேண்டும். அப்ப அரசியல் அதிகாரத்து ரிசர்வேஷன் பாக்கியா இருக்கு. 3 விஷயத்துக்கு போராடி கொண்டிருக்கிறோம். 2 தான் ஒரு அளவுக்கு அடைந்திருக்கிறோம், முழுசா கூட அடையல.
2 இடஒதுக்கீட்டை கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இப்ப தந்திருக்கிறார்கள். அதுவும் நம்ம எதிர்பார்த்ததை விட குறைஞ்சபட்சம் ஒரு 7 கொடுத்திருந்தாலாவது ஏதோ ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் காலத்தில் இருந்து திரும்ப கிடைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தான் வாக்களித்தார்கள். 67 நம்ம சமுதாயத்துக்கு வாக்களித்தார்கள். நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது 7% இருந்ததுதான் நம்மிடம் எடுக்கப்பட்டிருந்தால் குறைஞ்சபட்சம் அதையாவது கொடுத்தால்தான் அது ஒரு அளவுக்காவது என்ன செய்யும், ஒரு நடுநிலையான ஒரு சமூக நீதியாக இருந்திருக்கும். இருந்தாலும் 3ஐ நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதை அதிகப்படுத்துவதற்கான வேலை நமக்கு பாக்கியாக இருக்கிறது. முடிஞ்சு போச்சு, இதோட கை கழுவெல்லாம் நினைச்சிடக்கூடாது. இடஒதுக்கீட்டில் 25% அடைந்திருக்கிறோம். இன்னும் 75 இருக்கிறது. என்ன 75? அதிகப்படுத்துறது ஒரு 25 இருக்கிறது. 25% வேலை மத்தியில மாநிலத்தில் கொடுத்த மாதிரி மத்தியில கொடுக்கணும். அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புல உள்ள உயர் கல்வியில இடஒதுக்கீடு யார் தருவார்? இனி அங்க நோக்கி திருப்ப வேண்டும். நம்முடைய போராட்டங்களை மத்திய அரசாங்கத்தை நோக்கி திருப்பி அங்க உள்ள கல்வி வேலை வாய்ப்புல வாங்கக்கூடிய அடுத்த விஷயம் இருக்கிறது. அரசியல் அதிகாரம் அது இங்க செய்ய முடியாது. அங்கதான் திருத்தங்களை கொண்டு வரணும். அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு தனி தொகுதி வேண்டும். எந்த கட்சியில் நிப்பாட்டினாலும் முஸ்லீம் தான் நிக்க வேண்டும். எங்க சதவீத அளவுக்கு நாங்க சட்டசபை பாராளுமன்ற பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டும் என்றெல்லாம் 3 விஷயங்கள் நமக்கு பாக்கியா இருக்கிறது. அப்ப 25 அடைஞ்சிருக்கோம், 75 பாக்கியா இருக்கிறது. அதற்கான போராட்டங்கள் தொடர வேண்டியிருக்கிறது. கடைசி வரைக்கும் இந்த முழுசா வென்றெடுப்பது சாதாரண காரியம் இல்ல. ஆனால் இந்த வெற்றி, இந்த ஒரு ஆறுதல் தரக்கூடிய இந்த வெற்றி இன்னும் நமக்கு உத்வேகத்தை தரும். இன்னும் தீவிரமாக போராடுவதற்காக என்ன செய்யும், இது வழியை திறந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால இதன் மூலம் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், சோர்வடையாமல் தொடர்ச்சியாக வீரியமாக வளையாம நெளியாம நமக்கு எதையும் எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருந்தால் நம்ம ஏதாவது சமுதாயத்துக்கு பெற்றுத்தர முடியும். எந்த ஒரு அரசாங்கம் ஓட்டு பொறுக்கக்கூடிய ஒரு நாட்டில் எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நம்முடைய உறுதியான கோரிக்கைக்கு என்ன செய்வாங்க, பணிவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து இந்த சமுதாயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டால் முன்பு இருந்ததை விட இன்னும் மூர்க்கமாகவும் வீரியமாகவும் நம்ம கலந்து கொண்டோமையானால் மீதி உள்ள 75% வென்றெடுப்பதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வழங்கப்பட்ட சட்டத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் இதுதான். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.